எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஜெனரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 13க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, நேற்று கூட்டல் இரவு என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது நேற்றிரவு. அடுத்து, சிறந்த கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை எனும் நூல் படைத்த கவிஞர் ராஜமார்த்தாண்டன். ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்கு தமிழ் வளர்ச்சி கழக பரிசு பெற்றவர் ராஜமார்த்தாண்டன். அடுத்து, பெருவாழ்வு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பெருமை கூட்டல் வாழ்வு. அடுத்து, ஊரின் வடகோடியில் இருந்த மரம் நாவல் மரம். நாவல் மரம். தாத்தா நட்டு வைத்த மரம் நாவல் மரம். நாவல் மரம். அடுத்து, பொறுத்துக. ஆப்ஷன் பி பரவசம். பரவசம்னா மகிழ்ச்சி பெருக்கு. அடுத்து, துஷ்டி கேட்டல்னா துக்கம் விசாரித்தல். பரவி விரவி. கோடி. கோடினா எல்லை. அடுத்து, 8வது கேள்வி, செங்காய் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் காய். செம்மை கூட்டல் காய். அடுத்து, இரவில் படையெடுத்து வரும் பழந்தின்னி வௌவால் கூட்டம். வௌவால் கூட்டம். அடுத்து, நாவற்பழங்களை உதிர்த்து விடுவனவற்றுள் பறவைகள் அல்லாத ஒன்று அணில். அணில். அடுத்து, பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நாவல் மரம். நாவல் மரம். அடுத்து, நேற்று இரவு பேய் காற்றில் வேரோடு சாய்ந்தது நாவல் மரம். நாவல் மரம். குன்றுகளின் நடுவே மாமலை போன்றது நாவல் மரம். நாவல் மரம். அடுத்து, கொல்லிப்பாவை எனும் சிற்றிதழை நடத்தியவர். கொல்லிப்பாவை எனும் சிற்றிதழை நடத்தியவர் ராஜமார்த்தாண்டன். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற நூலை இயற்றியவர். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற நூலை இயற்றியவர் ராஜமார்த்தாண்டன். ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம். அடுத்து, தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை. முண்டந்துறை. காட்டாறு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது காடு கூட்டல் ஆறு. அடுத்து, அனைத்துண்ணி எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அனைத்து கூட்டல் உண்ணி. அனைத்து கூட்டல் உண்ணி. நேரம் கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது நேரமாகி. நேரமாகி. வேட்டை கூட்டல் ஆடிய என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வேட்டையாடிய. அடுத்து, காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு புலி. அடுத்து, தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் கோவை. தமிழ்நாட்டில்
இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம் அமைந்துள்ள இடம்? முண்டந்துறை. நன்றி.